வணக்கம் நண்பர்களே. பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு வைக்கும் போதே அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிடுதுங்க. வெளியேறின அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு வந்து தொகுண்டு போகுது. என் மனைவியை என்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றதே கடுவளவு கூட பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பெஷல் மூலிகை மருந்து. இந்த ஸ்பெஷல் மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் ஒரு சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேயே நல்லா கம்பி போல் கடப்பாற மாதிரி விரப்பத்தன்மை அடையுங்க. விடப்புத்தன்மை அடைஞ்ச உடனே 2 பேர் ஒன்று சேர்ந்தீங்கன்னா வேறு லெவலில் 1 மணி நேரம் உங்கள் மனைவியை வச்சு செய்யலாம், விந்து வெளியேறாமல். அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே. எப்பயுமே இல்லற வாழ்க்கையில் பொறுத்த அளவுக்கு மனைவி போதுன்ற அளவுக்கு ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து இனிக்கும். அப்படி இல்லை நீ போதுண்டா சாமி ஏஞ்சி போட அருவருப்பாக இருக்குது, இல்லை எரிச்சலாக இருக்குது அப்படின்னாலும் வாழ்க்கை வந்து கசந்து போயிடும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த அற்புதமான மூலிகை மருந்து வந்து தயாரித்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் பண்ணுறது தாங்க மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். அதாவது அளவோட சுய இன்பம் இருக்கா, அளவுக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் பண்ணுறது அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆக போகிறதில்ல. ஆனாலுமே அது தவறு தான், இருந்தாலும் பண்ணக்கூடாது. ஆனால் சுய இன்பம்ன்றது ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு வாட்டி டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி, அடுத்து இன்னொரு வாட்டி, அடுத்து குளிக்கிறதுக்குள்ளே ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி பண்ணிடுறது. அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த எல்லா உயிரணுவுமே விந்து வழியாக வெளியேறிடுது, எல்லா சத்துமே வெளியேறிடுது. வெளியேறினதுக்கப்புறம் என்ன ஆகும், அவ்வளோதான், நரம்பு எல்லாமே வந்து வீக்னஸ் ஆகிடும். டோட்டலாக வீக்னஸ் ஆகிடுச்சுனே என்ன பண்ண முடியாது, நீண்ட நேரம் என்ஜாய் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுனா நல்லா பெருசாக இருக்க தடிமனாக இருக்கக்கூடிய ஆண் உறுப்பு நல்லா இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு ஆண் உறுப்பு நல்லா தடிமனாக இருந்திருக்கும், நல்லா நீளமாக இருந்திருக்கும். காலப்போக்கில் வந்து தடிமன் நீளம் எல்லாமே சுருங்கி உடம்பு போய் ஒட்டிடும். நீண்ட நேரம் உடலுறவுலாம் என்ஜாய் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன். இந்த மூலிகை மருந்து எடுத்திங்கன்னா எடுக்கக்கூடிய முதல் நாள் முதல் மாதத்துலேயே, அதுவும் சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேயே நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவில் ஈடுபடலாம். விந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது. நல்லா கம்பி போல் கடப்பாற மாதிரி நீங்கள் உடலுறவில் என்ஜாய் பண்ணலாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மெயினாக வச்சு அடுத்த நிமிஷமே விந்து வெளியேறுதுன்றவங்க இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம் உடலுறவில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே. இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா வயதினருமே இதை வந்து பயன்படுத்தலாங்க. இந்த வயதினர் தான் பயன்படுத்தணும், அந்த வயதினர் தான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீண்ட நேரம் உடலுறவில் வந்து என்ஜாய் பண்ணலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற